ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக இது வந்து எங்கள் ஊர் டிஷ்ஷு. என்னோட ஊர் கேரளாங்க. ரசத்துக்கு பதிலாக இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. இது வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும். எப்பவுமே ரசத்துக்கு ரசம் தானே பண்ணுவோம் மோஸ்ட்லி. இதை வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து இதோட ஏதாவது லைக் நான்வெஜ் இல்லைன்னா வந்து உருளைக்கிழங்கு ரசத்துக்கு என்ன காம்பினேஷனோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆம்லெட் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா சேப்பங்கிழங்கு அது மாதிரி ரோஸ்ட் ஏதாவது ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட இதுக்கு கட் பண்ண வேண்டியது ஜஸ்ட்டு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. இந்த வெங்காயமும் அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகும், இவ்வளோதாங்க. இது வந்து எங்கள் ஊரோட இந்த டிஷ்ஷு. நான் வந்து கேரளா தான் என்னோட நேட்டிவ், ஆனால் தமிழ்நாட்டில் தான் செட்டில் ஆகிருக்கேன். ஸோ அதனால தான் நல்லா தமிழ் பேச முடியும். நல்லா பாருங்க, இவ்வளோதாங்க. சிம்பிள் ரெசிபிஸ் தாங்க, செம்ம ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்க, இல்லைன்னா வந்து அவங்களுக்கே சமைச்சு சாப்பிடணும் தோன்றவங்க, அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா ஒர்க்காக தனியாக பேரண்ட்ஸ் விட்டு தனியாக இருக்கிறவங்க, பேச்சுலர்ஸ் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ரசத்துக்கு பதிலாக இந்த வந்து ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓவருங்க. இதுதான் இந்த இதுக்கு வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகு பொடிப்படியாக நுறுக்கி கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கிங் ப்ராசஸ் ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று வந்து நம்ம வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கணும். இது 11 சைஸ் புளி எடுத்துகிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க. அதுதான் இதோட மெயின் பார்ட்டி. நாங்கள் இப்போ வந்து கேஸ் வந்து ஆன் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சின்ன பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது அது காஞ்சாச்சு. ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயாச்சு. இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் அது ஸ்ப்ரெட்டர் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால தான் இது ஒரு வெங்காயம் அப்புறம் 2 பச்சை மிளகு அப்படி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு பண்ணுறதா இருந்தால் இன்னும் 2 வெங்காயம் கூட எக்ஸ்ட்ராவாக எடுத்து பண்ணலாம். 2 வெங்காயம் 2 பச்சை மிளகு. அதே மாதிரி புளி ஊற வைக்கும்போது அது கூட கொஞ்சம் அந்த புளியோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலைக்கு அப்புறமா வெங்காயம் அப்புறம் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. இதோட பேர் வந்து மிளகு வறுத்த புளி அப்படின்னு சொல்லுவான். மிளகு வறுத்த புளி இல்லைன்னா மிளகு வறுத்த புளி அப்படின்னு சொல்லலாம். செம்ம ஈஸியான ஒரு சிம்பிளான ரெசிபி. இது என்னோடய டேஸ்ட்டுக்காக என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் லைட் டிஃப்ரென்ஸ் கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இது நமக்கு வந்து குழம்பு வைக்க சொபத்தனமாக இருக்குது, இல்லைன்னா குழம்பு வைக்க முடியல, ஃபஸ்ட்டுக்கு பதிலாக இதை டக்குன்னு பண்ணிடலாம். ஏன்னா ஏதாவது ஒரு பொரியல் இருக்குது லைக் சரமாக இதோட சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. இல்லைனா ரோஸ்ட்டு இல்லைனா வந்து ஏதாவது நான்வெஜ் இருந்தால் கூட இன்ஸ்டெட் ஆஃப் ரசம் இதை வந்து ட்ரை பண்ணலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் கலர் வந்து மாறியாச்சு. இதில் வந்து சிலவங்க வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லமும் ஆட் பண்ணுவாங்க அந்த ஸ்வீட்னஸ்க்காக. பட் நான் இங்கே ஆட் பண்ணல. வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் போட்டுருங்க வெல்லம் ஒரு துண்டு. அதாவது அந்த புளித்தண்ணி லாஸ்ட்டாக ஊற்றி நம்ம கொதிக்க விடும்போது ஒரு சின்ன துண்டு வெல்லம் கொஞ்சம் அதில் வந்து ஆட் பண்ணோன்னா ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டும் கிடைக்கும். சிலவங்க போடுவாங்க, நானாக போடுறது இல்லைங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணோன்னா பண்ணுங்கள். இப்போ கலர் மாறியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இங்கே
கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த புளி தண்ணி வந்து இதில் ஊற்றியாச்சு. இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆகணும், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணால் மறந்துடாதீங்க. உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைக்கான உப்பு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். செம சிம்பிள், அதே டைம் டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க இது. எப்போவுமே ரசம் பண்ணாமல் இந்த ரெசிபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நம்ம இந்த ரெசிபி இருக்கிறது ஈஸி அண்ட் குவிக் ரெசிபி. 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. புளி மட்டும் நம்ம கொஞ்சம் வந்து ஊற போட்டுட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இது ஆஃபீஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு பதிலாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இது வந்து சிப்ஸு, இல்லைன்னா வந்து கருவாடு, இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது லைக் பொட்டேட்டோ ரோஸ்ட்டு, வாழைக்காய் ரோஸ்ட்டு, அது மாதிரி கூட சூப்பராக இருக்கும். வத்தல் கூட வச்சு சாப்பிடலாம். உடம்பு சரியில்லைன்னா கூட சூப்பராக டக்குன்னு ரெடி ஆகிற ஒரு ரெசிபிங்க. பாருங்கள் எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வாங்க நம்ம சாப்பிடலாம். எனக்கு சேனை ஃப்ரை பண்ணியிருக்கேன், அதை வைக்கிறேன். கொஞ்சம் வத்தலும் இதோட சேர்த்துக்கலாம். வாவ், பார்க்கும்போது சாப்பிடணும் போல் இருக்குது. சுட சுட ரெடியாக இருக்குது. கூட சாப்பிட்டு பாருங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஸ்பெஷல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஈவன் ஹோம் மேக்கர்ஸ், ஆஃபீஸ் கோயர்ஸ், யார் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது சாப்பிட்டப்போ அப்படின்னு வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இது வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருந்ததா இந்த ரெசிபி? குவிக் ரெசிபி ட்ரை பண்ணிங்களா அப்படின்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். காலையில் வேறு எதுவும் ஆஃபீஸ்க்கோ காலேஜ்க்கோ போனோம், டைம் இல்லை சைட் டிஷ் பண்ணனா, வெறும் இந்த ரைஸும் இந்த ரெசிபியும் ரெடி பண்ணிட்டோன்னா வெளிலேருந்து கூட சிக்கன் ஃப்ரை இல்லைன்னா வந்து வடை வாங்கி சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.